வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் இந்த 2500 பேருக்கு பார்த்திங்கன்னா டிசிசியோடைய ட்ரைனிங்கில் இருக்காங்க. ஸோ மீதி இருக்கிற 800லேருந்து 850 பேருக்கு எப்பொழுது டிசிசியோடைய நியமனங்கள் வரும்? ஸோ 2026 டிஎன்எஸ்டிசி ரிக்யூர்மெண்ட் என்னவாக இருக்கும்? டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுப்பாங்களா? ஸோ மொத்தமாக 18,000 பேர் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்றது எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா போஸ்டிங் போட போவாங்களா? இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆக்டிங்கில் இருக்கா இல்லையான்றது எல்லாமே இந்த ஒரு வீடியோ தொகுப்பில் முழுமையாக நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்புவதற்காகவே கடந்த 2025 போக்குவரத்து கழகத்தில் புதிய நியமனங்கள் அனைத்துமே மேற்கொள்ளப்பட்டது. இந்த புதிய நியமனங்கள் மேற்கொள்ளப்பட்ட நாளிலிருந்து இன்றைய நாள் வரை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மர்மமான குழப்பங்கள் மட்டும்தான் போக்குவரத்து கழகத்தில் நீடிக்குதே தவிர எந்த ஒரு புதிய அப்டேட்டும் போக்குவரத்து கழகத்தில் வந்த மாதிரி இல்லை. எல்லா நண்பர்களுமே சொல்கிறாங்க, நான் இன்டர்வியூ எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன், நல்ல முறையில் எனக்கு எல்லாமே மதிப்பெண்கள் வழங்கினாங்க, ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா பணி வாய்ப்பை கொடுக்கல, என்னை ட்ரைனிங்கு கொடுக்கல, எனக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு வரல அப்படின்ட்டு நிறைய பேர் குளறுபடிகளாகவே போக்குவரத்து கழகத்தில் கத்திட்ருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரே ஒரு பதில் தான், போக்குவரத்து கழகத்தில் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, அதிகபட்சமாக இன்னொரு இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் மே 5ஆம் தேதி வரை வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் சில முக்கியமான அப்டேட்ஸ்கள் அனைத்தும் வரும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த போக்குவரத்து கழகத்தில் அந்த முக்கியமான அப்டேட்டு விரைவில் வர இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட அதிகப்படியான ஆட்களை எடுக்க போகிறாங்க. ஒரு 18,000 நபர்களை பார்த்திங்கன்னா எடுக்க போகிறாங்க. ஆல்ரெடி இந்த 3274 பேர் எடுத்ததில் 2500 பேர் தான் போட்டிருக்காங்க. மீதி 800லேருந்து 850 பேர் ஹோல்டிங்கில் வச்சுருக்காங்க. அதுவே என்ன குறைன்னு தெரியல. ஒருவேளை தமிழகத்தில் தேர்தலில் ஒரு திடீர் திருப்பங்கள் ஏற்பட்ட ஆட்சிகள் மாறினா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இனி பேருந்துகளில் இலவசம் என்ற அறிவிப்பு வந்துருச்சு அப்படின்னா மிகப்பெரிய அளவில் பேருந்து தாக்கம் ஏற்படும். அதிகப்படியான பயணிகள் பயணம் செய்ய போகிறாங்க. அதனால் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களை அதிக அளவில் எடுக்க போகிறாங்க. இதற்கான அப்டேட் பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தின் சார்பாக விரைவில் வெளியாகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ 2026 டிஎன்எஸ்டிசியோடைய நோட்டிஃபிகேஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் கண்டக்டர் தனித்தனியாக எடுக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட டிரைவர் தனியாக பார்க்குறப்போ ஒரு 10,000 பேரும் கண்டக்டர் ஒரு 8,000 பேரும் மொத்தமாக 18,000 நபர்களை போக்குவரத்து கழகத்தில் இந்த 2026 எடுக்க போகிறாங்க. அதற்கேற்றாற் போல் பேருந்துகள் கொள்முதலும் நடைபெற்று கொண்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த டைமில் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை பெற்று தயார் நிலையில் வச்சுக்கோங்க. கண்டக்ட் லைசன்ஸ் பெறுவது ரொம்ப கடினம். ஸோ உங்கள் அருகாமையில் இருக்கிற தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தை அணுகி கண்டக்ட் லைசன்ஸை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி தான் விளக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.